ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா AUD/USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் வந்து வராமல் இருக்குது அப்படின்றதுனால வந்து ரொம்ப இன்ஆக்டிவ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம சிக்னல் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம். டோட்டலாகவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுனால அதில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். வேறு ஒரு மாடுலேஷனில் வேறு ஒரு மாடலில் நம்ம வந்து என்ட்ராக போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டேரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அது இப்போ தான் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். மேபி அது வந்து சக்சீட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல்லா டோட்டலாக அந்த ட்ரேடிங் கம்யூனிட்டிலேயே வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு டைமென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ வந்து பார்க்கலாம், அது காட்ஸ் கிரேஸ் எப்படி அது நடக்குது என்ன ஏது அப்படின்றத லைன் பை லைனாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை வந்து இப்போ இருக்கிற யாரும் வந்து பயப்பட வேண்டாம். நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்கவங்க இந்த கம்யூனிட்டி அப்படியே ரன் ஆகும். சிக்னல் வந்து பேரலாக அதுவும் வந்து தனியாக வந்து ரன் ஆகிட்ருக்கும். சரிங்களா? அதாவது என்னுடைய சிம்பிளான ஒரு வார்த்தை வந்து லேர்ன் அண்டு ஏர்ன். இது வந்து நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டிக்கு. பட் வந்து சிக்னல் கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏர்ன் அண்டு லேர்ன் அதான் இது பண்ண போகிறோம். முதல்ல வந்து சிக்னல் கம்யூனிட்டியில் வந்து இருக்கிறவங்க வந்து சம்பாரிச்சுக்குங்க, அதுக்கப்புறமா வந்து கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராசஸில் இருக்குது. பட் வந்து ஸ்டில் இட் வில் டேக் சம் டைம். அதுதான் உண்மை. இன்னும் வந்து அதுக்கு நம்ம எந்தளவு ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா வந்து சிக்னல் கொடுக்குறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன வரும் அப்படின்றத கொஞ்சம் ஆர்என்டி பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே வந்து கரெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளே வந்து டோட்டலாக வந்து யாராக இருந்தாலும் வாங்குகிற அளவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து கம்மியான அமௌண்ட்டில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அது வீக்லி பயாஸ் அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ட்ரையல் அதெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து வீடியோஸ் சரியாக வரதில்லை. ஸோ கம்யூனிட்டியும் வந்து டவுன் ஆகிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து லாஸ்ட் வீக் நம்ம போஸ்ட் பண்ண பிஃபோர் வீக் போஸ்ட் பண்ண சார்ட்டோட டார்கெட் ஹிட்ஸு டேட் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் இருக்கிற அந்த டார்கெட் ஹிட்ஸை தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து போடுவோம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 2 வீக்ஸ் பிஃபோர் இதுலேயும் டேட் இருக்கும். ஸோ வந்து எதை நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட் தட்டினீங்க அப்படின்னா அதில் நம்ம போட்டதோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து சார்ட் போஸ்டிங்லேயும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லையும் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. அது போயிட்டே தான் இருக்குது. வீடியோஸ் மட்டும்தான் போடுறதுக்கு வந்து டைம் இல்லாமல் நம்மளுக்கு போயிடுச்சு. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா AUD/USD இந்த சார்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறது. டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது போல் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கு, எதனால் இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத லைன் பை லைனாக நம்ம வந்து ஆர்என்டி பண்ணலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா AUD/USDயில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் போஸ்ட் பண்ணப்போ 2 நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ஸ் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து செல் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எதுக்காக வந்து இது செல் சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா இது நல்ல ஒரு பியரிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ பியரிஷ் மார்க்கெட்டில் இருக்கிறப்ப நம்ம வந்து செல் பண்ணோம். அதாவது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப நம்ம வந்து செல் பண்ணுறது நமக்கு வந்து ப்ரோ ட்ரெண்டாகவும், பை பண்ணுறது நமக்கு வந்து கவுண்டர் ட்ரெண்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ வந்து செல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபஸ்ட் ப்ளே, பை பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்றது தான் வந்து அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அந்த ஒரு ஆர்டர் பிளாக்குக்குள்ளே மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ் வந்து வருது. இங்கேருந்து தான் நமக்கு வந்து ஆட்டமே ஸ்டார்ட். சரிங்களா? இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது. வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய கோரிலேட்டிவ் பேர். சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளேயே வந்து அதோட கோரிலேட்டிவ் பேரை இது பண்ணிக்கிறேன். AUD/USDக்கு NZD/USD ஓண்டா.
ஸோ NZD/USD நான் வந்து கோரிலேட்டிவ் பேராக எடுத்துக்கிறேன். இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ரெண்டுமே வந்து பேரலாக தான் ஒர்க் ஆக போகுது, அது வந்து நமக்கு தெரியும். ஆனால் நம்ம எதை எடுக்கிறோமோ அது வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ஆர்டர் பிளாக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அது நம்ம எய்ம் எடுக்கிற டைரெக்ஷன்லேயே போனாலும் நம்ம வந்து ஒரு சாலிடாக எடுக்கணும், ஒரு SL வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஆர்டர் பிளாக் இருக்கிறது கொஞ்சம் நல்லா ஃபேவராக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோன்னா நான் என்ன பண்ணுறேன், 5 minutes டைம் ஃப்ரேமில் நான் வந்து மார்க்கெட் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வேணும். என்ன அப்படின்னா AUD/USDக்கு NZD/USDக்கும் அதுதான் நம்ம வந்து டைவர்ஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா, டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இது எடுத்திருக்கேன். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத லைனாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட்டு ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்கு, பட் இது வந்து இங்கே வந்து ஒரு ஹைலேருந்து லோக்கு வந்து போயிருக்கு. அதுவே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லோலேருந்து ஹைக்கு வந்து போயிருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு டைவர்ஜென்ஸ் இருக்கான்னா தாராளமாக இருக்குது. இந்த இடத்துல செல்லிங் வால்யூம் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது அடுத்த கொஸ்டின். செல்லிங் வால்யூம் நமக்கு இதில் தான் அதிகமாக இருக்குது. இது ஹை தூக்கி இருக்குது அப்படின்னா இங்கே பையிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் இது ஹை தூக்காமல் தான் இறங்கிருக்கு. ஸோ வந்து செல்லிங் வால்யூம் இந்த இடத்துல நமக்கு இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஆக்சுவலாக இது வந்தோடனேயே நம்ம வந்து என்ன பண்ணணும், அடுத்த கேண்டிலில் வந்து ஒரு என்ட்ரி பிளேஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு என்ட்ரி, அப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து இது பண்ண போகிறோம். பட் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கிளாரிட்டி வேணும், இல்லை வந்து யாருக்காவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜூம் வந்து போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக தெரியும். டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹை இருக்குது, ஒரு லோ இருக்குது. அதாவது இது இப்படி வருது, ஒரு ஹை இருக்குது, ஒரு லோ இருக்குது, இது இப்படி வருது. இப்போ இந்த இடத்துலையும் டைவர்ஜென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து நானும் அந்த டைவர்ஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கிருந்தெல்லாம் வந்து டைவர்ஜென்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இந்த டைவர்ஜென்ஸும் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகாமலாம் இல்லை, இது ஒர்க் ஆகுது. பட் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த 2 கேண்டில் டைவர்ஜென்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற அளவுக்கு இது வந்து பவர் கிடையாது. இங்கிருந்து எடுத்துகிட்டு வர்றது பவர் கிடையாது. 2 கேண்டில் டைவர்ஜென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அந்த ட்ரேடிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா தாராளமாக 2 கேண்டில் டைவர்ஜென்ஸ் பார்த்தோன்னே என்னை பொறுத்தளவு நான் வந்து இப்படி டைரெக்டாக ஒரு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை வந்து நான் கரெக்டாக வந்து வச்சுட்டு என்னுடைய டார்கெட்டை வந்து நான் எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அங்கே நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா வந்து 2 கேண்டில் டைவர்ஜென்ஸோட பவர் வந்து எனக்கு நல்லா தெரியும். அது வந்து அந்தளவுக்குலாம் வந்து சொதப்பாது, டைரெக்டாக வந்து டார்கெட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். பட் வந்து இந்த வேறு எங்கேயோ நம்ம இழுத்துட்டு வர டைவர்ஜென்ஸோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதில் பவர் இருக்குது. பட் வந்து அது கூட சேர்ந்து நிறையா கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நமக்கு அந்த தலைவலி எதுக்கு அப்படின்ற யோசிக்கிறவங்க இதை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து மறுபடியும் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரியை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. டார்கெட் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். இதை வந்து உடைக்குது. இதை உடைச்சோன்னா வேறு எங்கே நமக்கு வந்து ஒரு பேரலாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட் வந்து மாற்றிக்கிறேன். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் வந்து இழுத்துட்டு வரேன். ஏன்னா வந்து மார்க்கெட் திரும்பணும் அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப போகுது அப்படின்றது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நான் இங்கேருந்து இது வரைக்கும் இழுத்து விட்டுக்கிறேன். பட் நான் ஒரு டோட்டலாகவே ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம்லாம் நீங்கள் வந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக வந்து இங்கே இது பண்ணுங்கள், இங்கே இது பண்ணிட்டு இதோடையே வந்து முடிச்சுக்குங்க. RR வந்து 1:2.8னாலும் நமக்கு ஓகே தான். ஏன்னா நான் வந்து SL வந்து நான் வெளியே வச்சுருக்கேன். நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி கூட நம்ம வந்து SL வைக்கலாம். ஏன்னா வந்து கன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னுடைய சேஃபர் கைட்லைன்ஸ்க்காக நான் வந்து வெளியே வச்சுருக்கேன். ஏன்னா SLக்கு வெளியில் நான் கொஞ்சம் பஃபரே வைப்பேன் நார்மலாகவே. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து இது வந்து ஓகே. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கிறப்ப டைரெக்டாக வந்து அந்த ஹைக்கு மேலே இங்கே நீங்கள் வச்சாலும் வந்து ஓகே தான். பட் வந்து சேஃபர் ஜோனுக்காக தான் நான் எப்போவுமே இங்கே வைப்பேன். ஏன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து எதாவது வேலைத்தனத்தை காட்டும் அப்படின்றதுனால அது உங்களுடைய ஃபேவர் தான். நீங்கள் எப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே செட்டு. இப்போ நம்ம
ஃபைனலான அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றது தான். மார்க்கெட் டைரெக்டாக தொட்டோன்னே டைரெக்டாக கீழே விழுது, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் அந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா, நான் எந்த என்ட்ரி நான் எடுக்கணும் அப்படின்னா, அடுத்தது அதே இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் பிட்ச் ஆகி தான் போகுது, சரிங்களா? ஸோ இங்கே எடுக்க நான் மறந்துட்டேன் அப்படின்னா, ஏன்னா இங்கே எனக்கு பெரிய எஸ்எல், அதை நான் மறுக்க முடியாது. பட் அதே பேரலெல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எஸ்எல். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே நான் பார்த்து ஒரு கன்ஃபர்மேஷனை போட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ தான் எஸ்எல். நான் மறுபடியும் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே தான் நான் வைக்க போகிறேன். இங்கே எடுத்தேன்னா இங்கே ஒரு செல் அடிக்கிறேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய எஸ்எல், இது என்னுடைய ரீசன்ட் ப்ராஃபிட். நான் டைரெக்டாக அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதை நான் மறுக்க மாட்டேன். இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பொறுமை ரொம்பவுமே அவசியம், சரிங்களா? அதை நான் இது பண்ண மாட்டேன். ஸோ ரீசெண்டாக வைக்கிறோம் அப்படின்னா அதில் இது கிடையாது. இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுமை எக்ஸ்பீரியன்ஸு நிறைய தேவை. அதுவும் இல்லாமல் ஒரு plenty ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரியே போயிடும். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஹோல்டு பண்ணும், டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் எடுக்கிறது. அதாவது 1:8, ஆக்சுவலாக 8 இல்லை, இன்னும் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும். ஸோ 9.56. இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேருமே கீழே தான் போக போகுது. அதை நான் சொல்லியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா கீழே தான் போகும், கீழே வந்துச்சுங்களா? பட் ஆர்டர் பிளாக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்மளால் கரெக்டாக எஸ்எல் செட் பண்ண முடியும். பட் ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே இருக்குது அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான்னே தெரியாது. பட் கீழே தான் வருவான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. எங்கேருந்து கீழே வருவான் அப்படின்ற கொஸ்டினுக்கு தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஜென்ஸ் தான் போட்டிருப்பான். இது நான் உங்களுக்கு 4 ஹவர்ஸில் காட்டுறேன், ஏன்னா வீடியோஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு டைம் டியூரேஷனு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4 ஹவர்ஸில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ இப்படி எடுத்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இப்படி எடுத்திருக்கான். அப்போ செல்லிங் வால்யூம் மறுபடியும் இதில் தான் அதிகமாகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் பையிங் வால்யூம் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது. பட் நம்மளுக்கு டைவர்ஜென்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இதுவும் கீழே தான் வரப்போது, வந்துட்டான், சரிங்களா? இதை ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாவை தான் அரைப்பானுங்க, ஆனால் வித்தியாசமாக அரைப்பானுங்க. அதனால தான் எப்போவுமே ஆர்டர் பிளாக் இருக்கிற சைடில் நம்ம நம்மளுடைய ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு டெமோ அக்கௌண்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதுவும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணோம். என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக அஃபிலியேட் மார்க்கெட்டோ இல்லை நமக்கும் அந்த கம்யூனிட்டிக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டுலாம் இல்லை. ப்ளூ கார்டியன் அப்படின்ற ஒரு ஃபண்டட் ப்ரோஃப்ரம், சரிங்களா? வெறும் 1000 ரூபாய்க்கு, 1000 ரூபான்னு தான் நினைக்கிறேன், எஸ் 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாவே ஃபண்டட் அக்கௌண்ட் தராங்க. வெறும் $1000 நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஓன் ரிஸ்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 1000 ரூபாய்க்கு இன்ஸ்டண்ட்டாக, அதாவது எந்த ஒரு ப்ரேஸே இல்லாமல் டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக தராங்க. இப்போ என்ன டீட்டெயில்னு எனக்கும் தெரில. ஏன்னா நானும் இந்த $1000 இன்ஸ்டன்ட் நானும் வாங்கலை. ஏன்னா அது சின்ன அமௌண்ட் அப்படின்றதுனால நான் வாங்கலை. நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ரூல்ஸும் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா வாங்குறது உங்களுடைய ஓன் ரிஸ்கில் வாங்கிக்கோங்க. மற்ற எல்லா ப்ராஃபிட்டும் பார்க்குறப்போ இது எனக்கு கொஞ்சம் ஃபேவராக பட்டுச்சு ப்ளூ கார்டியனு. பே அவுட் கிட்டத்தட்ட நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது மறுபடியும் சொல்லிடுறேன், இது அஃபிலியேட் கிடையாது. எனக்கும் அந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.